அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ் எண்கிற ஜோதிடம் அதை வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நவம்பர் 30 முதற்கொண்டு ரெகுலராக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எண்கிணிதமும் அதற்குரிய சில பொருள்களும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அவலம் 4 எழுத்து 1 5 4 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. அவலம் என்கிறது 8வது எண்கிணத்தை சேர்ந்தது. அந்த 8வது எண்கிணிதம் பல பாவ கிரகங்களோடு இருந்து சப்போர்ட் இல்லாமல் அதற்கு கிரகங்கள் இருந்தால் அது அவல நிலையிலே குறிக்கும் என்பது இந்த எண்கிணித பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன். அவலம் என்றால் துன்பத்தை குறிக்கிறது. மண்பதைக்கு 4 எழுத்து 1 6 9 2 இதெல்லாம் கூட்டாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. மண்பதை என்றால் உலகம். மண்பதைக்கு உலகத்தை குறிக்கிறது. அரணுக்கு 3 எழுத்து 1 8 6 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதி என்கிறது 6. அரண் என்றால் அறக்கடவுள் என்று அர்த்தமாகிறது. அறக்கடவுள்னால் நீதிமான், அறக்கடவுள் தெய்வத்தன்மையுடையது. அதான் அரண் என்றால் அறக்கடவுள். கேட்டி மின்னாக கேட்பீராக அந்த அர்த்தமாகிறது. கேட்டி மின் என்கிற 2 2 4 2 6 இதெல்லாம் கூட்டாக்கா 16. அதோடைய விதி என்கிறது 7. கேட்டி மீன் கேட்பீராக. ஒரு குறளுக்கு 5 எழுத்து. அந்த ஒரு குறளுக்கு எண்கிணிதம் 3 5 3 3 1 இதெல்லாம் கூட்டாக்கா 15. அதோடைய விதி என்கிறது 6. ஒரு குறள். அசரீரி வாக்கு வானத்திலிருந்து சில குறள் சிலர்களுக்கு வரும். அது தருமருக்கு அது கேட்டது. ஒரு குறள் அசரீரி வாக்குங்கிறது தருமருக்கு. தர்மர் அந்த அசரீரிய வாக்கை கேட்டிருக்காரு. அசரி கேள்வி கேட்க தர்மர் பதில் சொன்னதாக புராணத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதான் ஒரு குறள் அசரீரிய வாக்கு. இன்றும் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. அசரீரிய வாக்குங்கிறது அது ஒரு குறளாக ஒலித்து கொண்டு தான் இருக்குது. நானும் அது கேட்டிருக்கேன். ஒரு குறள் அசரீரி. அந்த அசரீரியை ஒரு முறை சொல்லிவிட்டு போகும்போது மறுமுறை வராது. இந்த காலத்தில் அது அந்த காலத்தில் தருமருக்கு கேள்விகள் கேட்டுச்சு. தருமர் சொன்னார் பதில். ஆனாலும் அது பொதுவாக அசரீரி வாக்குங்கிறது சிலருக்கு தொடர்ந்து வரும். அசரீரி வாக்கில் தான் சிலர்கள் பாடல்லாம் எழுதுகிறாங்க. அசரீரி சில சரஸ்வதி போல சில நாட்டியமும் ஆடும். அதே வாக்குகள் கொடுக்கும். அசரீரி வாக்கு. அசரீரி என்பது ஒரு பெண்ணை தான். அது ஒரு பெண்ணாகத்தான் ஆடும். அசரி என்பது ஒரு நிலவை கூட குறிக்கும். அதான் ஒரு குறள் என்றால் அசரீரி வாக்கு. காரிகைக்கு 3 எழுத்து 8 4 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 17. அதோடைய விதி என்கிறது 8. காரிகை என்றால் கண்ணகியை குறிக்கிறது. கண்ணகிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. கணவனுக்காக போராடினவங்க. அதான் காரிகை என்றால் 8வது எண்கிணதம். 8வது எண்கிணதம் ஒரு கிரகமாக இருந்துட்டாக்கா பல கஷ்டம்தான். அந்த 8ஆம் ஸ்தானத்தில் பல கிரகங்கள் 2 3 கிரகங்கள் இருந்தாக்கா எல்லாம் சமாளித்து வரலாம். ஆனால் காரிகை என்றால் கண்ணகியை குறிக்கிறது. காரிகை என்றால் 8ஆம் இடத்தை குறிக்கிறது. மதிக்குடை 5 எழுத்து. அதுக்குரிய எண்கிணதம் 1 8 7 3 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 18 28. அதோடைய விதி என்கிறது 1. மதிக்குடை வெண்கொன்ற கொடை என்ற அர்த்தம். மதிக்குடை என்றால் வெண்கொன்ற கொடை என்று அர்த்தமாகிறது. இந்த எண்கிணிதம் நான் தனிப்பட்ட முறையில் கணித்து
நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இந்த யூடியூப் என்னுடைய யூடியூப் வீடியோ கால் ரீசர்ச் ஆகியிருக்கு. என்னுடைய வீடியோ காலையும் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இன்னும் அதற்குரிய பதில் எனக்கு வரவில்லை என்பதையும் உங்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். வெய்யோன் 4 எழுத்து 8876 இதெல்லாம் கூட்டினாக்க 29. அதோடைய விதி என்கிறது 2. வெய்யோன்னா சூரியன். பாருங்கள், சூரியனுக்கு எத்தனை பேர் வருது பாருங்க. வெய்யோன் சூரியன் என்று அர்த்தமாகிறது. முறையில் அப்படின்னாக்க நீதிமுறை தவறிய என்ற பொருளாகிறது. முறையில் அந்த முறையிலுக்கு 4 எழுத்து 3321 இதெல்லாம் கூட்டினாக்கா 9. அது விதி என்கிறது 9 தான். நீதிமுறை தவறி அந்த 9ஆம் இடம் சமயத்தில் நீதிமுறை தவறி போகும். பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஓடி பொண்ணுக்கு 9ஆம் இடத்துக்கு குருன்னு சில கிராமத்து வாசங்களாக சொல்லுவாங்க. ஜோதிடர்கள் சொல்ல மாட்டாங்க, சணக்க சொல்லுவாங்க. ஓடி பொண்ணுக்கு 9ஆம் இடத்துக்கு குருன்னு. அதுபோல் முறையில் நீதிமுறை தவறிய, அப்போ முறையற்ற அது ஒரு 9ஆம் இடத்து எண் ஒரு முறை தவறிய எண்ணாகவும் இருக்கலாம், ஓடி போன எண்ணாகவும் இருக்கலாம். அதனால் செத்து போயிருப்பான், ஓடி போனான், அது இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்டு. சொல்லாத வார்த்தைகளை சொல்லிட்டான் அப்படிங்கிறதும் கோர்ட்டில் சொல்வது உண்டு. அதான் நீதிமுறை தவறிய. முறையில் என்றால் நீதிமுறை தவறிய. அடுத்ததாக தகைய மடவார் என்ற அர்த்தம் சொல். தகைய மடவார் அப்படி என்றால் கற்புடைய பெண்ணகர் என்று அர்த்தமாகிறது. கற்புடைய பெண்கள் என்று சொல்லப்படுகிறது. தகைய மடவார் என்ற சொற்களுக்கு கற்புடைய பெண்கள் என்று அர்த்தமாகிறது. அப்போ தகைய மடவார் என்ற வார்த்தைகளுக்கு எண்களிடம் 7, 5, 2, 1, 5, 3, 9 இதெல்லாம் கூட்டாக 32. அதோடைய விதி என்கிறது 5 பெண்களே. அப்போது 5வது எண்களிடம் தகைய மடவார் என்ற சொல் 5வது எண்கிணத்தில் வருகிறது. அப்போ தகைய மடவார் என்ற கற்புடைய பெண்கள் அர்த்தமாகிறது. நோதைக்க 4 எழுத்து வருகிறது. 4, 7, 7, 1, 2 இதெல்லாம் கூட்டாக்க 19. அது விதிங்கிறது 1. நோதைக்க என்றால் தீமையை குறிக்கிறது, தீமை. அடுத்ததாக வன்பழி என்ற சொல். வன்பழி என்றால் கொடிய பழி. அதான் வன்முறை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சில அப்படிலாம் சொல்லுவாங்க. வன்பழி, கொடிய பழி. அப்போ வன்பழிக்கு 5, 6, 9, 7 இதெல்லாம் கூட்டினாங்க 27. அவருடைய விதி என்கிறது 9. அதான் அந்த 9ஆம் இடம் டேஞ்சரான இடம். பாவக்கரை இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஆட்டி பிடிச்சின்னா அல்லது சப்போர்ட் இல்லாமல் ஏதோ ஒரு கிரகங்கள் இருந்தாலும் அந்த 9ஆம் இடம் கெடுதலையே காட்டிவிடும். அவங்க நல்ல புத்தியை கொடுக்காது, பைத்தியம் ஆக்கிவிடும், ஊரை விட்டு ஓட வைக்கும். அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிக்கும். அப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல பேர்கள் கிடைக்காது என்பதுதான் வன்பழி. வன்பழி என்பது கொடிய பழி. தவறே செய்ய மாட்டான், ஆனால் பழிகள்லாம் ஏற்பட்டு போகும். கம்பளை. அடுத்ததாக கம்பளைக்கு 4 எழுத்து 1, 7, 9, 8 இதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்கிறது 7. கம்பளை என்றால் கண்ணீர் வருந்துதல். கம்பளை என்றால் கண்ணீர் வருந்துதல் குறிக்கிறது. அதனால் கம்பளை கண்ணீர் வருந்துதல். கம்பளை என்றால் 7வது எண்கிணத்தை குறிக்கிறது. இந்த எண்கணிதம் தனிப்பட்ட முறையில் நான் கணித்து இதை சொல்லிக்கொண்டு எப்படி எண்ணும் எழுத்தும் ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறத இந்த எண்கணிதம் மூலம் நான் உங்களிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன். இதற்கு முன்னால் எந்த ஜோதிடரும் இதுபோல் சொன்னதே இல்லை. நான் ஒருவன் இந்த தமிழ் எண்கணித்து
என்று கணித்து நான் உங்களிடம் உறுதியாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.